VTA தான் எனக்கு ஆரம்பம் என்ற படத்தில் இந்தியா இணை தூதரகத்தினால எனக்கு இந்த அவார்டு அவங்களுக்கும் அது ஒரு விளம்பரமா இது எனக்குன்னா ஆனால் ஆட்கரு இது வவுனியா யூனிவர்சிட்டி பேக்ஸ் 50 பேக்ஸ் எடுக்கிறதுக்கும் 500 பிஸ்னஸில் எடுத்த உடனே லாபம் பெறுமென்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. வவுனியா மாவட்டம் ஹாஸ்பிட்டல் அடியா இருக்க 10 மணிலேருந்து 1 மணி மட்டும் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வரதுக்கு ஒரு வழி இல்லை. இப்படி ஒர்க்கர்ஸ் யாரும் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. இந்த வேலை எப்படி பிடிச்சிருக்கா? எல்லாமே சொல்லி தந்தது ஃப்ரெண்ட்லியா எல்லாமே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது அவங்க தான். சுமாரா நீங்க ஒரு பேக் தைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்க கூட சிங்கிலீஷ் இது பாவி. எனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறார். எனக்கு ஹஸ்பண்ட் தான் ரோல் மாடலே. 2030 தொழிலதிபர். நாங்கள் 5 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இப்படியே பிஸ்னஸை மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடாதானே. இந்த கழிவு துணிகள் முதல் பார்த்து நாங்கள் இதெல்லாம் இருக்குது என்ன அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்துக்குரிய பூந்தோட்டம் பகுதியில் இருக்கிற ஒரு உள்ளூர் உற்பத்தி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். குறிப்பாக பொலித்தீன் பாவனைக்கு எதிரான ஒரு பேக்கை நாங்கள் பாவிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளோட அவையில் சந்தைப்படுத்தலையும் செய்யணும். உண்மையிலுமே இவன் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஜே பேக்ஸ் அண்டு குறிப்பாக ஸ்கூல் பேக், லேடிஸ் பேக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளோத் பேக், அதே மாதிரி லஞ்ச் பேக், இப்படியான பேக்குகளை தைச்சு அவையில் சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவையிலோட நாங்கள் இன்றைக்கு கலந்து ஆலோசித்து அவைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். சரி, இப்போ நாங்கள் அப்படி உள்ளே போய் இந்த நிறுவனம் எப்படியான ஒரு கட்டமைப்பில் இயங்குது அப்படின்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நாங்கள் பூந்தோட்டத்துலேருந்து வரைக்கும் வவுனியாலேருந்து பூந்தோட்டம் அதுலேருந்து கொலிச்சு போகிற ரோடுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து 100 மீட்டர் வரைக்கும் இது பிஜே பேக்ஸ் போட் எல்லாமே போட்டிருப்பினோம். அப்படியே நீங்கள் வரைக்கும் ஒரு 50 மீட்டர் உள்ளுக்கு இந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு அமைப்பில் வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பிஜே பேக்ஸ் மேனு ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு போட்டு க்ளோத் பேக், ஸ்கூல் பேக், லேடிஸ் பேக், லஞ்ச் பேக் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இதுக்கு பிறகு போய் அந்த நடத்துனரோட, அதாவது நடத்துகிற அக்காவோட நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் இவ்வாதான இந்த உள்ளூர் உற்பத்தின்ற என்ன சொல்கிறது பிஜே பேக்ஸின்ற உரிமையாளர் உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் கோகுலராஜா நாகதர்ஷினி. நான் வவுனியா மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்ற இடத்துல என்னோட பிஸ்னஸை நான் 3 இயர்ஸாக செய்துட்டு வரேன். என்னோடய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினானது எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் தான் அது. அதாவது மேல் சுழற்சிக்குரிய பேக்ஸ். இப்போ வணிக நிறுவனங்களை விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு பேக்ஸ் தான் இது. என்னட்ட கூடுதலாக வாங்குறவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா வணிக நிறுவனங்கள், விழாக்கள், அதாவது திருமண விழாக்கள், புப்பணித நீராட்டு விழாக்கள், மற்றது கூடுதலாக கோயில் திருவிழாக்கள் என்று சொல்லலாம். அதை விட யூனிவர்சிட்டி பிள்ளைகள் கூட விரும்புகிறது ஒரு தங்களோட ஃபைல்ஸில் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ். திருப்பி மெயினானது மேல் சுழற்சிக்குரிய பாவனைக்குரிய பேக்ஸ் தான் என்னோடது. அப்போ இது தொடர்பான முன் அனுபவம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நான் இது 2022ஆம் ஆண்டு தான் நான் அதை VTA படித்தேன். இது VTA தான் எனக்கு ஆரம்பமே. VTAக்கு நான் இப்படி ஒன்று செய்துட்டு இருக்கிறது யாரும் VTAக்கும் தெரியாது. VTA தான் எனக்கு முன் மாதிரி. மினிமிஷன் சொல்லி அவ மூலியமாக தான் இந்த பயிற்சியை நான் எடுத்து 2023ஆம் ஆண்டு எனக்கு வாழ்வாதாரத்துக்கு கூட அடுத்த கடன் கொண்டு போகணுன்றதுக்காக நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க சும்மா இந்த உழைப்பமன்ற ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. இன்றைக்கி நான் அடுத்த கட்டத்துக்கு என்னோடய பிஸ்னஸ் எனக்கு கீழே 4 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்றது இன்றைக்கி பெரிய விஷயம் இது. அதாவது இப்போ ஒர்க்கர்ஸுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கூடுதலாக நிறைய பேருக்கு பிள்ளைகளை விட்டுட்டு அதை பார்க்குறது, குடும்ப சப்போர்ட் இல்லாமல் அப்படியான சூழ்நிலையில் உருவாகிருக்குது. அப்போ அப்படியான ஆட்களுக்கு தான் நான் மெயினாக இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு. இப்போ அக்காட்ட முதல் கேட்டிருப்பீங்க, இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. அதுக்கு முதல் அக்காண்ட இந்த ஆஃபீஸை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இதுதான் என்னோட இடம். இது நான் வவுனியா யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது முயற்சியாளர் கற்கநெறின்ற பாடத்திட்டத்தை நான் படிக்கல. இந்த பிஸ்னஸை நான் 2025 படித்தேன். 24 படித்தேன்னா 25 தான் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சது. 24ஆம் ஆண்டு தொடங்கின பிறகு தான் இன்னும் பிஸ்னஸை எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. இது ஒரு உங்களோட ஆஃபீஸ் ரூமா? எனக்கு இடம்ங்கிறது ஒரு பற்றாக்குறைனால நான் இதில் மற்ற மெட்டீரியல்ஸ் பீஸுகள் கட்டின இதெல்லாம் நான் இதில் வச்சுக்கொண்டு எனக்கு அதில் மிஷின் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையல. அப்போ அதனால நான் இதுலேயும் வச்சு கொண்டு இருக்கிறேன். முதல்ல ஆஃபீஸ் ரூமாக தான் உள்ளுக்க வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் வீட்டுக்கையும் கொண்டு போயிடலாதான்ன்றதுக்காண்டி எல்லாம் இதிலேயே வச்சு எல்லாமே நார்மலாக செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, இப்போ இதில் நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் பேக் தைக்கிறதுக்கான பொருட்கள், மெட்டீரியல்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் அங்கே இருந்து கூடுதலாக அனுராதபுரம் இல்லாட்டிக்கு கொழும்பு 2 இடங்களில் நாங்கள் மாதத்தில் 10-20 ரோல்ஸ்க்கு மேலே எடுப்போம். நாங்கள் எடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்கான எங்களுக்கு எங்கே சீப்பாக நாங்கள் மெட்டீரியல் எடுக்கிறோமோ அங்கே நாங்கள் சீப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் இப்போ நீங்கள் நிறைய அவார்டுகள் வேண்டி இருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இது வவுனியாவில் பெண் சாதனையாளர் விருதுக்கான ஒரு தேசிய விருது தான் இது எனக்கு. இது எங்களோட கிராமத்தில் நான் தேசிய விருது எடுத்தபடியாக எனக்கு இந்த விருது
இந்த விருது எனக்கு தந்திருக்கிறாங்க. இது வந்து இந்தியா இணை தூதரகத்தினால எனக்கு இந்த அவார்ட் வவுனியா மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது. நாங்கள் ஜெஃப்னாவில் போய் இந்த அவார்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்தது பார்த்திங்கன்னா இது பிரஜா சக்தி என்று சொல்லி என்னோட என்கரேஜ்மெண்ட்டுக்காக இந்த அவார்டு எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிங்காக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்ன்றதுக்காண்டி இது வந்து நான் யூனிவர்சிட்டியில் எடுத்தேன். வவுனியா ஜூனியில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா இது பெண்கள் தலைமைத்துவம் செழிப்பான தேசம். இந்த வருஷம் சர்வதேச மகளிர் தினத்துக்கு வவுனியா மாவட்ட செயலகத்தால் எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சி. இப்போ அவார்டுகள் நாங்கள் பார்த்துருப்போம். நீ அக்கா என்னென்ன வகையான பொருட்கள் தைக்கிறான்னு நாங்கள் கேட்டிருப்போம். அதை இப்போ நாங்கள் நேராக போய் பார்ப்போம். மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து அமிர்து மெட்டீரியல்னு சொல்கிறது. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸுக்கான ஒரு பேக்ஸ் தான். இது வந்து இப்போ இந்த பேக்ஸுக்கும் இதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பேக்ஸுக்கு என்ன சொன்னால் இது கூடுதலாக யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு ஒரு வடிவாக இருக்கும் இது கொண்டு போகிறதுக்கு. அதை விட இதில் நாங்கள் சிப் அடித்து கொடுக்குறோம் நாங்கள் இந்த பேக்ஸுக்கு. அது வந்து சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அதாவது கொட்டன் துணி மாதிரி. இது வந்து சைனாவில் இருந்து வர்ற ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு அல்ப பேக்ஸுக்காக நான் ஃபாரினுக்கு அடித்து கொடுத்த பேக். இது ஜேஎஸ் ஹாப்பினஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாரினர்ஸ் ஆக்களுக்கு நான் அடித்து கொடுத்தேன். இது வந்து அவங்களுக்கு ஆல்பம் போட்டு கொடுக்க. இது திருப்பி மேல் சுழற்சிக்குரிய பேக். இந்த பேக்கை அவங்களோட ஆல்பத்தை போட்டு கொண்டு போய்க்க இந்த கம்பெனியோட நேம் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த பேக்ஸ் கொடுத்தேன். அப்போ அவங்களுக்கும் அது ஒரு விளம்பரமாக இருக்க போகுது. மற்ற இந்த பிரிண்டுகள் இதுகளெல்லாம் நீங்கள் எங்கள் கடையில் கொடுத்தோம். இந்த பிரிண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நானே டிசைன் பண்ணுவேன். இதை நான் டிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வவுனியா மாவட்டத்தில் பிரிண்டிங் இருக்குது. அப்போ அதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுக்குறது. சிலது எனக்கு டைமிங் பிரச்சனை என்று சொன்னால் சில வழியில் நான் வெளியில் கொடுத்தேன் வந்து டிசைன் பண்ணி கொள்ளுவேன். இதில் ஒன்று பார்த்துருக்கிறேன். இதுகளில் வந்து இந்த தச்ச அப்புறம் இது நீங்களாவே கையால் இது நான் கையால் பெயிண்ட் பண்ணது. இதெல்லாமே இங்கே பாருங்க அக்கா இது வந்து கீறி டிசைன் பண்ணி கையாலேயே இந்த பெயிண்ட். அதே மாதிரி இந்த பேக்குகள்லையும் செய்து வச்சுருக்கிறா ஒரு டிசைன். இது வந்து என்னென்னு சொல்கிறது, இது ஓர்டருக்கு செய்கிறீங்களா இல்லை உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் இந்த டிசைன்கள் செய்கிறீங்க? இது நான் முதல்ல வந்து ஓர்டர்ஸுக்கு கொடுக்குறதுக்கு முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்பேன். இப்படி ஒரு டிசைன் போட்டால் மார்க்கெட்டில் போகுமா, நான் இந்த கையால் போட்டதுக்கும் டிஜிட்டலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த அப்படியானதுக்காக நான் சும்மா போட்டு பார்க்குறது. எனக்கு அடுத்த இந்த பேக்ஸால் நான் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் நானே போட்டு இப்படி கையால் போட்டேன் எனக்கு. ஆனால் ஆட்குருவேன். அப்போ அதை வச்சுக்கொண்டு நான் செய்து ட்ரை பண்ணுறது. ஆனால் ஓகே இது நல்ல துணியாக இருக்குது. என்னென்னு சொன்னு பார்த்தீங்களா இதுக்குள்ளே கொஞ்சம் இப்போ லேப்டாப் அதுகள் எல்லாம் வச்சா தாங்கி கொள்ளும். என்ன கீழே கிழிஞ்சு விழவோ கொப்பியல் வைக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த துணி இருக்குது. இது வந்து யூனிவர்சிட்டிக்கு அடித்து கொடுத்துருக்குறேன் அவங்கள கிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு யூனிவர்சிட்டி பேக்ஸ். இது வவுனியா யூனிவர்சிட்டி பேக்ஸ். இது கேக் பேக்ஸ். இது வந்து ஒரு டிஜிட்டல் இந்த பிரிண்டிங்குக்கு சரியான காஸ்ட் ஆகும். இந்த பிரிண்ட் வந்து சரியான விலை கூட 620 ரூபா 750 ரூபாய்ட்ட போக வேண்டாம். டிஜிட்டல் பிரிண்டிங் இது. அப்போ இந்த பேக்ஸே 1050 ரூபாய்க்கு வரும். இந்த பேக்குண்ட குவாலிட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டாக ஒரு குவாலிட்டியாக பிரிண்டை பார்க்கவே வடிவாக இருக்கும். சரி, இப்போ இதில் நீங்கள் பேக் வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது ஒரு அளவுகளுக்கு இருக்குது. அது என்னென்ன மாதிரியான அளவுகள்ன்ற பற்றி சொல்லுவீங்க? அதில் பாருங்களேன், திருமண பேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைஸ் பேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபேன்சி கவுஸ், விஐபி, குமாரி ஃபேன்சி கவுஸ், அந்த ஒவ்வொன்றுக்கும் ஃபேன்சி கடைக்கு நகைக்கடைக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரியான பேக்ஸ்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வர பேக்ஸுகள் வந்து ஹீட் சீலர் பண்ணி வருது. என்னட்ட அந்த மிஷினரிஸ் இல்லை. அப்போ அந்த மிஷின் இல்லாதபடி நான் தைச்சு அவங்கள என்னுடைய பேக்ஸுக்கு காஸ்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்னோடய பேக்ஸ். இவ்வளோ பேக்ஸும் நாங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது விலைகள் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அக்காட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இது விலைகள் என்ன மாதிரி. என்ன விலை என்று சொல்லப்போனால் ஒரு 50 பேக்ஸ் எடுக்கிறதுக்கும் 500 பேக்ஸுக்கள் எடுக்கிறதுக்கும் விலைகள் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு நிறுவனங்கள் வந்து ஒரு கல்யாண விடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபேன்சி கவுஸாக இருக்கட்டும், நகைக்கடையாக இருக்கட்டும், 50-100 எடுத்து அவங்களுக்கு நட்டம். சரியா? இப்போ அவங்க ஒரு பல்காக ஒரு 1000-500க்கு மேலே எடுக்க அவங்களுக்கு இன்னும் நான் 50 ரூபாய்க்கு கொடுக்குற பேக்கை நான் 35 ரூபாய்க்கும் கொடுக்கேன் பிரிண்டோட. அதை விட சீப்பாகவும் கொடுக்கலாம். கூட எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க அவ்வளோத்துக்கு அவங்களோட காஸ்ட் குறையும். இப்போ உங்களுக்கு இப்போ முதலிடுறது கேட்ட லாபம் அப்படி கொடுக்குறதால உங்களுக்கு கிடைக்குதானுங்க? எனக்கு லாபங்கிற வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. நாங்கள் ஒரு பிஸ்னஸில் எடுத்த உடனே லாபம் வருமென்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது.
இப்போ உடனே எனக்கு இப்போ உடனே லாபம் வருது, நிறைய பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், உடனே லாபம் பெறுமன்றதுக்கு லாபம் வரையிலேன்ட்டு அந்த பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸுக்கு போயிடுறாங்க. அப்போ அதனால நான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் லாபம் தான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு இந்த பேக் கணக்கு தான் அவங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பேக் தைச்சா இவ்வளோ பேமெண்ட், இப்போ 100 பேக்ஸ் அடித்தா உங்களுக்கு டாக்கெட், இவ்வளோ டாக்கெட்டுக்கு மேலே உங்களுக்கு தருவேன். அப்படிங்கிறதுல தான் நான் அவங்களுக்கு கழிச்சு கொண்டிருக்கிறேன். அடுத்தது என்னென்னாக்கா உங்களோட சந்தைப்படுத்தல் எப்படி இருக்குது? நான் இந்த இப்போ நீங்கள் வவுனியா மாவட்டத்துக்கு செய்கிறீங்க, வவுனியா மாவட்டம் அந்த மாவட்டத்தை தாண்டி சந்தைப்படுத்துகிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். வவுனியா முதல்ல நான் ஸ்டார்டில் வந்து 10 பேக்ஸ் அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். நிறைய பேக்ஸ் என்னால் கொடுக்க முடியலை. ஒயம் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் எனக்கு மெட்டீரியல்ஸ் எடுக்கிற இடம் தெரியாது, மெட்டீரியல்ஸ் எப்படி சீப்பாக எடுக்கலாங்கிறது தெரியாது. அதை விட எனக்கு மிஷினரிஸுங்கிற பிரச்சனை இருந்தது. முதல்ல ஒரு மிஷினில் தான் இருந்தது. அப்போ அதனால எனக்கு நிறைய பல்காக கொடுக்கல. ஒரு 10 15 ஒரு மாதமே நான் 50 100 தான் கொடுப்பேன். அதுக்கு மேலதிகமாக என்னால் கொடுக்க ஏன்டா எங்கிட்ட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஓடர்ஸ் எடுக்கணும். அப்போ இப்போ முதல்ல நான் 50 100 பேக்ஸ் மாதம் தைச்சுன்னா இன்றைக்கி நான் 1000 ஒரு நாளைக்கு நான் 500 பேக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டிக்கு இருக்கேன். ஒரு மிஷினஸாக எடுத்து இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸை கொஞ்சம் 100% மட்டும் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட என்னோடய பிஸ்னஸை ஒரு 40% மட்டும் தான் சொல்லுவேன். என்னோடய பிஸ்னஸை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் இந்த பதிலை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால், நான் முதல்ல இப்படி தான் ஆரம்பித்தது. இந்த பிஸ்னஸை இப்படி தான் சந்தைப்படுத்துறதுக்கு ஆரம்பித்தது. இது இப்போ வந்து வவுனியா மாவட்டம் ஹாஸ்பிட்டல் அடியாக இருக்கட்டும், வவுனியாவில் எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக என்னோடய பேக்ஸ் இருக்குது. அடுத்து முல்லைத்தீவு இப்போ ஒரு ஆக்கள் வந்து இங்கே இருந்து ஒரு ஆக்கள் வந்து பேக்ஸை கொண்டு போய் இந்த இடத்துல இந்த பேக் எங்கே தைச்சிங்கன்னு கேட்க, இன்னொரு ஆக்கள் சொல்ல அப்படி விழுந்ததை தான் ஜஃப்னா முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி இப்போ அப்படியா இதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்படி சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். சந்தைப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் அதை எதன் மூலமாக? ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் மூலியமாக கூடுதலாக செய்கிறேன். மற்றது நான் எக்ஸிபிஷனுக்கு போய்க்க விசிட்டிங் கார்டுகள் கொடுக்குறது. அதோட என்னோடய பேக்ஸ் எடுக்கிறவங்க வந்து அந்த பேக்ஸை கொண்டு போய்க்க ஒரு டெக்ஸ்டைல்ஸில் காட்டி அவங்க சில வழியில் ஓடர்ஸ்களை எனக்கு எடுத்து தருவாங்க. அப்படியானது இப்போ அந்த ஃபாரின் ஓடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்னோடய யூடியூப்பால் ஒரு நிறுவனத்தினால தான் கொண்டு வந்தேன். அந்த அவங்க ஒரு வீடியோ ஒன்று நான் ஒரு ஹஜ் நிறுவனத்தால் படிக்க போக அவங்க ஹஜ் நிறுவனத்தால் சாஹோ கிரியேஷனுங்கிற வீடியோவால் எனக்கு அது ஒரு ஃபாரின் ஓடர்ஸ் உண்டு. அந்த ஓடர்ஸ் எனக்கு வந்தது. சரி, இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இவ்வளோ வேலையும் செய்கிறதுக்கு வேலையாட்கள் தேவை. கண்டிப்பாக. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு அந்த அப்படி வேலை செய்யணும்? என்னிட்ட வந்து ஃபுல் டைம்னு சொல்லி யாரும் ஒரு ஆள் தான் என்கிட்ட இருக்கிறா ஃபுல் டைம்னு சொல்லி. மற்றவங்க நான் மெயினாக பார்க்குறது, நானே சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போகிறதுன்ற ஒரு ஸ்டார்டில் நான் இருந்தேன். அப்போ அதை நான் என்ன யோசிச்சுட்டு தான் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் நான் அப்படி ஒரு வேலை வாய்ப்பு, அப்படி விடிய நீங்கள் 9 மணிக்கு வாங்க கூட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 1 மணியோட ஒரு ஷிஃப்ட், 9 மணிலேருந்து 1 மணி மட்டும் ஒரு ஷிஃப்ட், 1 மணிலேருந்து 5 மணி மட்டும் ஒரு ஷிஃப்ட். என்னோட ஒரு குழந்தை பிள்ளையோடையும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் வாரவா, அவள் பிள்ளையை விட்டுட்டு வாரவா. அப்போ நான் அவள் 1 மணிக்கெல்லாம் போயிட சொல்ல. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி, அவங்களும் வேலை செய்த மாதிரியும் இருக்கும், அதோட சின்ன சப்போர்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இன்னொரு கேர்ள் வாரவா என்னட்ட அவள் வந்து 12 மணி 12:30க்கு தான் வருவாள். ஏன்னா அவள் படிக்க போகிறவா, படிச்சுட்டு 12:30லேருந்து 5 மணி மட்டும் 6 மணி மட்டும் வந்து என்னோட வேலை செய்வாள். இன்றைக்கு இந்த அக்கா வந்திருக்கு, இந்த தங்கச்சி வந்திருக்கிறா, இவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாள். ஏன்னு சொன்னால் அவளுக்கு வந்து பிள்ளையை விட்டுட்டு வரதுக்கு ஒரு வழி இல்லை. அவள் யோசிக்கிறா, எனக்கு இன்றைக்கு ஒரு சேலரி கிடைச்சால் ஒரு 2000 ரூபா, நான் இத்தனை பேக்ஸ், அது கூட அந்த அவங்களுக்கு அந்த கிழமைக்கு ஏதோ சமாளிக்கக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒர்க்கர்ஸ் யாரும் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் என்ன நினச்சி தான் அவங்களுக்கு நான் ஒர்க்கர்ஸ் கூட என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு ஆளை எடுத்துருக்கேன். அவள் இன்றைக்கு வாரண்டவா அவள் வருவாள். இன்னும் திங்கட்கிழமையிலேருந்து நாளையிலேருந்து எனக்கு வருவாள். சரி, ஓகே. நீங்கள் இது சொல்லியிருக்கிறீங்களா, அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை செய்கிற அக்காட்டே நாங்கள் கேட்போம் என்ன மாதிரி உங்களோட வேலை போகுது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வேலை எப்படி பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி விரும்பி செய்கிறீங்க? பெஸ்ட் வேலை. நல்ல ஃப்ரெண்ட்லி வேறு அக்கா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைலரிங்கண்டா. ஸோ நான் முதல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ இவோட நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இவங்க எப்பயுமே. ஸோ இந்த ஒர்க்கில் நான் இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பேக் தைக்கிறது எப்படி உங்களுக்கு முதல் அனுபவம் இருந்தால் இல்லை அக்காட்ட வந்து தான் நீங்கள்? அனுபவம் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு அவங்க தான் எனக்கு எப்பயுமே அந்த எல்லாமே சொல்லி தந்தது, ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது அவங்க தான். எல்லாமே சொல்லி தந்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமில் ஒவ்வொன்றிலையும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே எனக்கு சொல்லி தந்திருக்காங்க.
இப்போ எந்த ஒரு பயம் இல்லாமல் செய்வேன். சரிங்க. இனி அக்கா வந்து மெட்டீரியல் மெட்டதவா தச்ச பேக்குகள் இங்கே இருக்குது, அதை பார்ப்போம். அது என்னென்ன செயல்முறையும் காட்டுறேன். இதுதான் கட்டிங் மிஷின், இது கட் பண்ணுறது. இதுதான் நான் எடுக்கிற மெட்டீரியல்ஸ் முழுக்க. இதோட வந்து சாம்பிள்ஸுக்கு நான் கொண்டு வச்சுருக்கிறேன். என்னென்ன சைஸ், இப்போ கஸ்டமர்ஸ் வந்தால் என்ன சைஸ் கேட்கணும் தானே. அப்போ அதில் எல்லாம் நான் அடித்த பேக்ஸ் முழுக்க இதில் கொண்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி எப்படி சைஸில் வேணும், என்ன கலர் சாய்ஸ் பண்ணலாம், அதை சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுப்பேன். இப்போ எங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து செய்து காட்ட முடியும். ஓகே, இது இப்படி பிரிண்ட் அடிச்சுட்டு வந்து நாங்கள் இந்த அப்படி ஹேண்டில்ஸை முதல்ல ஏற்றி அதுக்கப்புறம் பேக்ஸை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். சுமாராக நீங்கள் ஒரு பேக் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு பேக்ஸ் தைக்கிறதுக்கு ஒரு 5 minutes 10 minutes. இப்போ நான் அடிக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ இப்போ புதுசாக வந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து கிடைச்ச 10 minutes சரி போகும். ஆனால் ஒரு ஆள் ஹேண்டில் பொருத்தி இன்னொரு ஆள் வந்து சைட் பொறுத்தேக்குள்ள இன்னும் குயிக்காக வேலை நடக்கும். நாங்கள் அப்படி தான் செய்வோம். இப்போ ஒரு ஆள் வந்து இதை சில பொருத்தினா இன்னொரு ஆள் வந்து சைட் அடிக்கும். சப்போஸ் அண்டர் ஒர்க்கர்ஸ் வெரைட்டிக்கு தான் அவங்க தனியாக பொருத்துவாங்க. அதுக்குண்டு ஒரு பேமெண்ட் ஒன்று இருக்குது. இதை அடிக்கிறதுக்கு ஒரு பேமெண்ட், ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட். இந்த தொழிலை நீங்கள் செய்ய உங்களுக்கு இந்த முதல் எப்படி உருவானது? நான் முதல்ல 1 மீட்டர் 2 மீட்டர் எடுத்து தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து பென்சில் பர்ஸ் மட்டும்தான் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். பென்சில் பர்ஸ் தான் மெயினாக அடிக்க வலிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அது வந்து ஒவ்வொரு நாளும் வருமானம் தர மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இது வந்து கஷ்டப்பட்டவங்களும் வசதியானவங்களோட கையிலையும் இந்த எப்படியும் பெரிய கஷ்டப்பட்டவங்களும் போவாங்க ஒரு கடைக்கு, வசதியானவங்களும் போய்க்கு அங்கேருந்து அந்த கடையிலேருந்து கொடுக்கும்போது அந்த கடையை கொண்டு போகும்போது இந்த பேக்ஸ் கொண்டு போகிறாங்க. அந்த அப்படியே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும். அதை விட இது திருப்பி அவங்க இந்த பேக்கை வேண்டி கொண்டு போனாலும் இதில் வேறு திங்ஸ் ஏதாவது வச்சு அவங்க கொண்டு போவாங்க. அப்போ அதனால இது ஒரு பேக் வந்து சொப்பினை விட இது மெயின் நல்ல ஒரு பேக்ஸ். இதுங்கன்னா இந்த பேக்கில் நாங்கள் இப்போ கேட்க கீல்ஸ் மற்றது பெரிய ஏன்னா நாங்கள் நார்மலாக இந்தியா போக கூட இப்படி பேக்குகள் தான் தந்தவில்லை. அந்த முதல் காட்டின ஒரு துணி என்ன பேர் சொன்னீங்க? அந்த துணி அமிர்த மெட்டீரியல். அது பெரிய பெரிய கடையில வைக்கிறோம். ஆனால் அங்கட சின்ன சின்ன கடையில இப்போவுமே அந்த சொப்பின் பேக் அதுகளை தான் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவையிலும் மாறி இப்படியான பேக் இதண்டேக்குள்ள இப்படி உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும். அதோட பார்த்தீங்கன்னா அக்கா இங்கே இதுலேயும் ஒரு வித்தியாசமான பேக் வச்சிருக்காங்க, சாக்கு மாதிரி இந்த நூலில். அதே மாதிரி இது என்ன பேர்? இது சாக்கு துணி மெட்டீரியல். சாக்கு வந்து ரோலாக இதே மாதிரி ரோல் அப்படியே இருக்கும். இது திங்ஸல் போட்டு கொண்டு போகிறதுக்கு சும்மா நார்மலாக ஒரு வித்தியாசமாக இருக்கேன். கூட சிங்கிலீஷ் வந்து இது பாவிக்கிறது வந்து தமிழ் மக்கள் பாவிக்கிறது குறைவு கூடுதலாக. ஆனால் சன்றதுப்புறமாக இருக்கட்டும் அதை வச்சு பக்கம் வந்து இந்த பேக்ஸ் நல்லா போகிறது கூட. அப்போ நான் வந்து கூடுதலாக சிங்கிலீஷ் மடுக்கந்த பக்கம் இந்த பேக்ஸை நான் மார்க்கெட் பண்ணுவேன். எனக்கு அந்த இங்காலோட பேக் அதாவது மடுக்கந்த கெக்குறாவை அந்த சிங்கள இடங்கள் எனக்கு சிங்களம் தெரியாது. எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். இவர் தான் சொல்லுவார், இப்படி பண்ணுங்க, இதை நீங்கள் நாங்கள் இல்லாத காலத்துலேயும் நீங்கள் வந்து யார்கிட்டையுமே போகக்கூடாது, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்னாக்கள் அம்மாவாக இருக்கட்டும். இப்போ அம்மா இல்லை, இப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்து என்னை படிக்க வச்சதில் இருந்து என்னை இவ்வளோ ப்ரோக்ராமுக்கு அனுப்பி வைக்கிறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட். அப்போ இவர் சில வழியில் அவருக்கு கொஞ்சம் அவர் வந்து சித்தாலப்பியில் வேலை செய்கிறபடியா அவருக்கு கொஞ்சம் சிங்களம் தெரியும், டிரைவிங் செய்கிறார். அப்போ அவர் அங்கால போய்க்க இதுக்கான இதெல்லாம் கேட்டுட்டு வருவார். கேட்டோம் திருப்பி கொண்டு சாம்பிள் காட்டி அவரும் எனக்கு மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு ஹஸ்பண்ட் தான் ரோல் மாடலே. மற்றது இப்படியும் ஒரு பேக் இருக்குது பாருங்க, இந்த பொலித்தீன். இது நான் கூடுதலாக பார்க்குறேன்னா அந்த கிளினிக் போகிற அம்மாக்கள் மற்ற நர்சரி போகிற பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்பினோம். இது பொலித்தீனில் தானே? ஓ, இது வந்து நான் வந்து கூடுதலாக அடிக்கிறது குறைவு. என்னோட பேக் வந்து மெயினானது எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் தான். என்ன சொன்னால் இது வந்து கேட்டபடியாக தான் இந்த பேக்ஸை நான் தைச்சி கொடுக்குறேன். இப்போ நான் கூடுதலாக நர்சரி ஸ்கூல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கண்டக்கி இருக்கிறபடியா நான் அவங்க வந்து இந்த பேக் தைச்சி தாரீங்களான்னு கேட்பாங்க. கேட்க நான் இதெல்லாம் தைச்சி கொடுக்க இப்போ இது சீசன் தானே. இது வந்து ஒவ்வொரு நாளும் 100-200 கேட்க மாட்டாங்க தானே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் அது. மற்ற பேக்ஸ் அப்படி இல்லை, இது ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய பேக் தானே. இது அதற்கு நாங்கள் போகிற அப்படி எங்களோட பேக் வந்து போகணும்னு சொன்னால் எங்களோட கையில் தான் இருக்குது. நாங்கள் தான் போய் சந்தைப்படுத்தி கதைச்சு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்கள் சவால்கள் இருக்கும் லேடிஸுக்கு. அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வரதுங்க பெரிய விஷயம். அது அதோட நாங்கள் வந்த உடனே ஒரு விஷயத்தை பார்த்துனாங்க, அக்கா எனது கனவுண்டு சொல்லி இருக்கா. ஆனால் ஒரு நல்ல விஷயம் தான் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இதை பற்றி சொல்லுங்கக்கா, எங்களுக்கு உங்களோட கனவை பற்றி.
இது 2026 நான் மிஷினரிஸ் எல்லாம் எடுக்கணும். 27 28 வந்து மார்க்கெட்டிங், 29 ஃபேக்ட்ரி, 2030 தொழிலதிபர், 2031 ஹாப்பியான ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணிக்கொண்டு இருக்கணும். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சுருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் 5 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படியே பிஸ்னஸை மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது தானே. நாங்கள் பிஸ்னஸ் என்னத்துக்கு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் எங்களோட ஃபேமிலியோட நான் ஹாப்பியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மாடி நாங்கள் சமுதாயத்தில் ஒரு மதிப்புள்ளவளாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸை செஞ்சு அடுத்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வரணும். அப்போ நாங்கள் இப்படியே இருக்கக்கூடாது தானே. இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு மிஷினோடு இருந்தாங்க, நாளைக்கு நாங்கள் ஒரு மிஷினோடு இருக்கக்கூடாது. இன்னும் 2-3 நிறைய மிஷினரிஸ் எடுத்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கி தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் எனக்கு என்னோட இது. இப்போ எனக்கு இதில் இடவசதி இல்லாதபடியாக தான் நான் வந்து 3 மிஷினோட நான் இருந்திருக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்த கட்டம் வந்து வெளியில் ஒரு இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை விட எனக்கு வந்து டிஎஸ் ஆஃபீஸாலேயும் வந்து நார்மலான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் செய்திருக்கேன். என்னென்னா இந்த தொழில்பேட்டை இருக்குது இதில் வவுனியா பூந்தோட்டத்தில், அதில் என்னோடய பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு அதில் போயிட்டேன்னு சொன்னால் எங்களோட கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டபுள் ஷிஃப்டான ஒரு வேலைகளை, குழந்தை பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அவங்களோட வீட்டு குடும்பத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு வேலை செஞ்சு அவங்க ஒரு ஒரு பணத்தை எடுக்கிற, அதாவது ஒரு சேலரியோட பெறுற மாதிரியான ஒரு இதை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இது எங்கேயுமே நடக்கிறது இல்லை. யாருமே வந்து வேலை செய்கிறாங்க, அதாவது நாங்கள் உழைச்சா காணும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு வேலையை செய்ய போய் நாங்கள் நிறைய இதெல்லாம் சந்தித்தபடியாக தான் நான் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து நான் என்னட்ட வேலை செய்கிறவங்கள நான் எப்படி வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். அது மாதிரி இனி அப்படி தான் என்னோடய ஒர்க்கர்ஸ் என்னோடய வேலை செய்கிறவங்களை நான் சரியாக கவனிச்சுக்கொள்வேன். இப்போ தான் இந்த ஒரு பேக்கை நாங்கள் கவனித்தோம், இதை பற்றி சொல்லுங்கக்கா. இது வந்து லஞ்ச் பாக்ஸுகள் வந்து சீசனுக்கு மட்டும்தான் நான் அடித்து கொடுக்குறேன். நான் கூடுதலாக வந்து ஸ்கூல் போகிற, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கூடுதலாக எனக்கு இந்த பேக்ஸ் போகிறது கூட. அதனால் இந்த பேக்ஸில் வந்து நார்மல் அந்த சீசனுக்கு அடித்து கொடுப்பேன். ஆனால் எனக்கு ரெகுலரான, நான் முதல் சொன்ன மாதிரி எனக்கு ரெகுலரான பேக் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ். ஓகே, அதோட வந்து இந்த கழிவு துணிகள் முதல் பார்த்து நாங்கள் இதெல்லாம் இருக்குது. இதை என்ன செய்கிறேன் நீங்கள்? கழிவு துணிகளை வந்து நான் ஆக சின்னதாக வந்ததை வந்து என்ன செய்வேன், நாங்கள் ஒரு தலானி மாதிரி தைச்சு நாங்கள் அதுக்குள்ளே போட்டுருவோம். அதை விட ஒரு அளவான இப்படியான பீசஸ்கள் இப்படி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இதில் மல்டி கலராக உருவாக்கும். மல்டி கலராக ஒரு மீட்டருக்கு அப்படின்ற உருவாக்கி நாங்கள் சின்ன சின்ன பேக்ஸில் அடிக்க அது ஒரு வித்தியாசமாக மல்டி கலர்ஸில் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது கூடுதலாக மக்கள் விரும்புகிறாங்க. அப்படி ஒன்று நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். வேஸ்டேஜ்ன்றது எல்லாம் பார்த்துருப்போம், எல்லாத்த பற்றியும் கதைச்சிருப்போம். ஓகே, இது தொடர்பாக உங்களுக்கு எது மேலதிக விளக்கம் தேவைன்னு சொன்னால் அக்காட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அது தொடர்பாக உங்களை எப்படி தொடர்பு கொள்கிறா அதை சொல்லியிருக்கீங்க. என்னோடய கம்பெனியோட நேம் வந்து பிஜே பேக் மேனுஃபேக்சரிங். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி கோகுலராஜா நாகதர்ஷினி சுஜி. மற்றது இன்னொரு ஐடி ஒன்று இருக்குது, பிஜே பேக் மேனுஃபேக்சரிங். ஏன் அந்த கோகுலராஜா நாகதர்ஷினி சுஜி நான் ஸ்டார்டிலேருந்து பாவிச்சபடியாக நான் அதை இன்னும் அதுலேயும் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை விட பிஜே பேக் மேனுஃபேக்சரிங்லேயும் என்னோட பேக் சம்மந்தமாக என்னோடய டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக என்ன வேணாலும் நீங்கள் அதிலையும் பார்த்துக்கொள்ளலாம். என்னோடய ஃபோன் நம்பர் பாருங்கள், 077 88 55 844. உங்களுக்கு புனித நீராட்டு விழாவாக இருக்கட்டும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், இந்த வணிக நிறுவனங்களுக்கான பேக்ஸில் உங்களுக்கு நான் பல்காக அடித்து தரக்கூடிய உங்களோட கம்பெனியோட நேமோடு சேர்த்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய பேக்ஸ் தான் இது. நீங்கள் எந்த வடிவங்களில் பேக்ஸ் கேட்குறீங்களோ அந்த வடிவங்களில் நான் உங்களுக்கு தைச்சி தருவேன். இங்கே மட்டும் நீங்கள் கொடுப்பீங்களா வெளிநாடுகளுக்கு? இங்கே மட்டுமண்டு இல்லை, வெளிநாடுகளுக்கும் நான் கொடுக்குறது சந்தைப்படுத்துகிறேன். வெளிநாடுலேருந்து வரவங்களுக்கு இந்த பேக்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இலங்கையில் விட வெளிநாட்டில் தான் இந்த பேக்ஸ் இந்த பாவனை கூடுதலாக இருக்குது. அப்போ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் பல்காக அடிக்கும்போது நல்ல சீப்பான விலையிலையும் உங்களுக்கான தேவையான வடிவத்தில் இந்த பேக்கை நான் செய்து தருவேன். அதே மாதிரி ஒரு 50-100 பேக் 50 பேக்குன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 500-1000 பேக்ஸ்ன்னு சொன்னால் என்ன, நான் சீலர் மிஷின் இல்லை என்னோடது, என்னெல்லாம் தைக்கிற மிஷின் என்றபடியாக 1000 பேக்ஸ் வந்து நான் ஒரு கிழமைக்கிட்ட செல்லும் என்னோடய பேக்ஸை கொடுப்பேன்.
சரி அக்கா, சந்தோஷம், எல்லாம் தெரிஞ்சு கொண்டுட்டோம். சரி, இப்போ கயாலினி மூலம் அந்த அக்காட்ட நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிறுகாய் தொழில் செய்யல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறது வந்து எப்படி என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இரண்டு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த தையல் மிஷினை வச்சு மட்டும் வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேறலாது. அதுக்காக அக்கா வந்து அடுத்ததாக ஒரு பேக் சீலர் மிஷின் அப்படின்னு சொல்லுவினோம், அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி வந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கான முதல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே லோன்கள் எடுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வட்டி விதம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதால் வந்து நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, வட்டி இல்லாத முறைமையில் இவங்களுக்கு ஏதாவது கடன் கொடுத்து நீங்கள் உதவக்கூடிய மாதிரி, அதாவது லோயர் மூலமாக கூடிய வேலை அக்ரிமெண்ட்டில் எழுதி தர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவ்வளோ காசை வந்து நாங்கள் இவ்வளோ காலத்தில் வந்து உழைச்சி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்குது. யாராவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற, உதவி செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்காவோட தொடர்பு கொண்டு கழிச்சு கொண்டீங்களா சந்தோஷம். அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்கிறேன்.